ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மேலே தள்ளிட்டானுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட நானே ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் இட்லி மாவாக இருந்தது, அதுவே ஈவினிங் வந்து சூப்பர் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. என்னென்ன பொருள் வேணும், இன்க்ரீடியண்ட்டு எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட்லி மாவு மீந்திருக்கு, அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரியை இடித்து போட்டிருக்கேன், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நெய்யில் வறுத்துட்டு அந்த பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள், சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நல்ல காரச்சாரமாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா போட்டிருக்கனால நல்ல காரமாக இருக்கும். இஞ்சி டேஸ்ட்டு பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே ஒரு டிப்ஸு, இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துங்க. அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இது வந்து பணிகாரம் கடாயை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கீ போட்டிருக்கேன், நெய் போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது போட்டுடலாம். சூப்பரான கார பணிகாரம் சூப்பராக வரும். மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸு வைக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா உப்பி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கீழே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும், மேலே வந்து நல்லா உப்பியும் வந்திருக்கும். லாஸ்ட்டு வீடியோ வரையும் பாருங்கன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலி இந்த மாவு வந்து இட்லி மாவு இல்லை, ஒரு ரவையும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து, ரவையும் சுஜியும் இந்த அளவுக்கு வருமானா வரும், சூப்பராக வரும். எப்படின்னா, ரவையை முதல்ல தயிரில் நல்லா ஊற வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துக்கிட்டு ஊறுறதுக்கு முன்னாடி பணிகாரம் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஈனோ பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு இல்லை 1/4 டீஸ்பூன் அந்த ஈனோ உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பணியாரம் விட்டிங்கன்னா சூப்பராக வரும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு பார்த்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது தேங்காய் வேர்க்கடலை தக்காளி சட்னி, இது அது கூட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. எல்லோரும் லைக் பண்ணாங்க.